ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இந்த உலக வாழ்க்கையை சலனமின்றி கழிக்க வழிகாட்டும் சரணாகதியை பற்றி மகாபாரதத்தில் வரும் ஒரு சிறு கதையை பார்ப்போம். நாம் மனிதர்களாக பிறப்பதற்கே பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பல புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் இந்த மனித வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போதுதான் அதில் உள்ள சிக்கல்கள் எண்ணற்றவை என்பது நமக்கு தெரிகிறது. இருப்பவர்கள் முதல் இல்லாதவர்கள் வரை நாம் அனைவருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை சுமந்து கொண்டுதான் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை போக்கும் வழிமுறைகளையும் நம் இதிகாச புராணங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. ஆயிரத்திற்கு ஆசைப்பட்டு லட்சத்தில் தொடங்கி கோடியில் புரண்டாலும் அதற்கடுத்து உள்ள இலக்கங்களையே மனம் நாடும். இது மனித மனதின் இயல்பு. அப்படி அடுத்தடுத்த நிலைகளை அடைந்தாலும் அதை பாதுகாக்கவும் அதை பெருக்கவும் மட்டுமே நம் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறோம். இவ்வாறு அதை பெருக்கி நம்மால் எத்தனை காலம் வாழ்ந்திட முடியும்? முடிநரைத்து உடலின் இரத்த ஓட்டம் சுருங்கும் போது இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை கசக்கும். வேறு வழியின்றி பிண்டமாக வாழ்ந்து இறந்தவர்களின் வரலாறுகள் பல உண்டு. இவை அனைத்தும் நம் கண்முன் நடந்தாலும் நம் மனம் ஏனோ அதனை மறுக்கிறது. மீண்டும் மாயையில் சிக்கிக்கொள்ளவே ஆசைப்படுகிறது. இதிலிருந்து எளிமையாக விடுதலை பெற நமது புராணங்கள் பல்வேறு கதைகளை கூறினாலும் இதனை எளிதாக புரிந்து கொள்ள மகாபாரதத்தில் ஒரு கதை உள்ளது. இறைவனிடம் பூரண சரணாகதி அடைந்தால் நம் வாழ்க்கையை அவன் பூர்த்தி செய்து தருவான் என்ற உயர்ந்த தத்துவத்தை எளிதாக சொல்கிறது. மகாபாரதத்தின் முக்கியமான பகுதியான மகாபாரத யுத்தம் நடந்தது நம் அனைவரும் அறிந்ததே. மகாபாரத யுத்தத்தின் போது ஜெயத்ரதன் என்பவனை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொன்று விடுவேன் அல்லது தீக்குளிப்பேன் என சபதம் செய்தான் அர்ஜுனன். அன்று காலை போர் தொடங்கியதிலிருந்தே மறைவாகவே இருந்தான் ஜெயத்ரதன். துரியோதனன், கர்ணன் முதலானோர் அவனுக்கு பாதுகாவலாக இருந்தனர். அர்ஜுனனால் அவனை நெருங்கவே முடியவில்லை. அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை. மாலை நேரமும் நெருங்கியது. என்ன கிருஷ்ணா, சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிறதே, ஜெயத்ரதனை எப்படி கொல்வது என்றான் அர்ஜுனன். அப்போது சக்ராயுதத்தால் சூரியனை மறைத்தார் இறைவன். எங்கும் இருள் சூழ ஆரம்பித்தது. இதனை பார்த்த ஜெயத்ரதன் குதூகலித்தான். சூரியன் அஸ்தமித்து விட்டான், இனி அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் தலையை வெளியே நீட்டினான். உடனே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, அதோ ஜெயத்ரதனின் தலை தெரிகிறது. ஒரே அம்பால் அவனது தலையை கொய்து தலை கீழே விழாமல் அருகே விருத்தட்சரன் என்பவருடைய மடியில் தள்ளு என்றார் கிருஷ்ணர். ஜெயத்ரதனுடைய தகப்பனார்தான் விருத்தட்சரன். தனது கோரமான தவப்பயனால் ஜெயத்ரதனை பெற்றார். அவன் பிறக்கும் போது ஒரு அசரீரி ஒலித்தது. உன் புத்திரன் மகாவீரனாக எல்லோராலும் கொண்டாடப்படுவான். ஆனால் மிக்க கோபமும் பராக்கிரமமும் உள்ள வீரன் ஒருவனால் அவன் தலை அறுபட்டு மாழ்வான் என்றது. இதை கேட்ட விருத்தட்சரன் தன் தவ வலிமையால் யுத்தகளத்தில் எவன் தன் பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவன் தலை 100 சுக்கலாகி வெடிக்கும் என்று சாபமிட்டிருந்தான். இந்த விபரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி, உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்தால் உன் தலை வெடித்துவிடும். அதனால் அருகில் உள்ள அவன் தகப்பனார் விருத்தட்சரன் மடியில்
அந்த தலையை தள்ளு என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனனும் அப்படியே செய்தான். அந்த சமயம் விருத்தட்சரன் பூமியில் அமர்ந்து சந்தியோபாசனம் செய்து கொண்டிருந்தார். மடியில் தலை விழுந்ததை அவர் கவனிக்கவில்லை. பிறகு அதனை முடித்து அவர் எழுந்தபோதுதான் அவரது மடியில் ஏதோ கனமாக இருப்பதைக் கண்டு கீழே தள்ளினார். அது பூமியில் விழுந்தது. தன் மகனின் தலையை கீழே தள்ளுபவனின் தலை 100 சுக்கலாகி வெடிக்கும் என்ற சாபத்தால் விருத்தட்சரனின் தலை வெடித்து சிதறியது. நாம் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும், சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும், அதை தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் இறைவன்தான். அதனால் எல்லா பொறுப்புகளையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு, இறைவனை, எல்லாம் உன் சித்தம், எது நல்லதோ அதை செய் என்று சொல்லி அவனை சரணடைந்தால் போதும். நம்மை காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை. அதனை இறைவன் செய்வான். எனவே இறைவனிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்து சரணாகதி அடைவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.